எத்தனை கதை பார்த்துருப்போம், எத்தனை புராணம் பார்த்துருப்போம், எவ்வளவு இதிகாசம் பார்த்துருப்போம். அது எல்லாத்தோட மொத்த சாராம்சத்தையும் ரெண்டு வார்த்தையில் வேணும். எப்படி 2 வார்த்தை? 2 வார்த்தை தான். ரொம்ப 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 சிம்பிள். ஒன்று காதல், ஒன்று வீரம். இந்த 2 உணர்வையும் ரத்தமும் சதையுமா வாழ்ந்து பார்த்துருக்கியா? அதுதான் ராஜேந்திர பாண்டியன். வீரமும் காதலும் உயிரோட வாழ்ந்த ராஜேந்திர பாண்டியனோட குட்டி கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ராமநாதபுர அரண்மனைக்கு பக்கத்தில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர். அவர் ஒரு காவல் அதிகாரி, சண்முக பிரசாத். அவரோட மகனாக பிறந்தவர் தான் ராஜேந்திர பாண்டியன். வாழ்க்கை முழுசா 2 விஷயம் ஓங்கி ஒலிக்கும்: காதல், வீரம். குடும்பத்து மேலே அவர் வச்சிருந்த காதல், தன்னை சுற்றி இருந்தவங்க மேலே வச்சிருந்த காதல், தான் எதை காப்பாற்றுறோமோ அது மேலே வச்சிருந்த வீரம், 2ம் ஓங்கி ஒலிக்கும். கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லார் மேலேயும் அவ்வளோ காதலாக இருந்தார். எல்லார் மேலேயும் அவ்வளோ அன்பாக பாசமாக பழகினார். தன்னோட 22 வயசில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடமாக இருக்கும். வெட்ட ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான், அவனை இன்னொருத்தன் விரட்டிகிட்டு இருந்தான். இவர் அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது, யாரா ஒருத்தன் வெட்ட போறான்னு ஓடி போய் தடுக்க போனார். தடுத்தார். அதுக்குள்ள அவன் கொஞ்சம் வெட்டிட்டான். போலீஸ்க்கு போனார், சாட்சி சொன்னார், அவனை உள்ள வச்சார். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெருமைப்பட்டார், ஒருத்தனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு. 2-3 வருஷம் போச்சு. ஒரு பேருந்துல பயணிச்சுட்டு இருந்தார். திரும்பி பார்க்கும்போது ஒரு சத்தம்: தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. யாரு? காப்பாத்தினவனா நினைப்பீங்க. கிடையாது. யாரை இவர் கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்களோ அவர் தான். நீங்கள் என்ன காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இப்படி பண்ணீங்கன்னு தெரியாது. ஆனால் அவனை நான் சரியாக வெட்டி இருந்தேன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருந்திருக்கும் தம்பி. நல்ல விஷயம் பண்ணீங்க. பரவாயில்லையே, அருவா வச்சுட்டு வரேன், என் முன்னாடி தைரியமாக வந்து நிற்கிறீங்க. என்ன வகைரா தம்பி நீங்கள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சிரிச்சிட்டு பதிலே சொல்லலை. ஏன்னா அவர் எந்ததுலேயும் சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த ஜாதி எந்த மதம்ன்றதை பற்றி பேசக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக வாழ்ந்தவர். அதே சமயத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டவர். நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் கூட ஒருத்தர் இல்லை, பல பேரை காப்பாற்றணும். ஸோ வீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் யாரையும் நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு பாடம் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப அழகான பொண்ணு. வனத்துறையில் ரேஞ்சர் பதவி. ராஜா போல வேலை, ராணி போல பொண்டாட்டி. யாருக்கும் பயப்பட்டதில்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. காட்டையும் அதில் வாழ்கிற உயிரினத்தையும் அளவில்லாமல் நேசித்த மனுஷன். யாராவது மிருகத்தை கொன்னா அல்லது மரத்தை வெட்டினா பிடிச்சு கட்டி போட்டு உரிச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ்கிட்ட ஒப்படைப்பார். ஒரு நாளில் அவன் வெளியில் வந்துடுவான். ஆனால் அந்த அடி உதைய அவனுக்கு பயத்தை கொடுக்கும். அடுத்த தடவை மரத்தை வெட்டணும், மிருகத்தை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரவே வராது. ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு ரிசர்வ் வன பகுதியில் மரத்தை வெட்டி ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க காட்டு பகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. வேகத்தில் தான் புல்லட்டை கொண்டு போய் நிறுத்திட்டு அவனை பார்த்துட்டு நிறுத்த சொன்னார். அவன் நிற்கலை, வேகமாக போனான். இறங்கி போய் அவனை ஒரு அடி அடித்தார். அவன் மயங்கி விழுந்துட்டான். அக்கம் பக்கத்தில் உள்ள ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க, அவனை பிடிச்சாங்க. அவர் பைக்கில் ஏறுறதுக்கு முன்னாடி, ஐயா ஒரு செகண்ட் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. மூச்சு காணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. பதறி போனார். வாழ்க்கையில் முதல்ல ரொம்ப 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 பயந்து போனார். தான் குடும்பம், தான் வேலை, தான் மரியாதை, தான் எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசு உடஞ்சு போனார். அவனை தூக்கி தான் புல்லட்டில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருத்துவர்கிட்ட போய் அவரை ஒப்படைச்சார். போராடி அவனை உயிர் பிழைக்க செஞ்சார். அவனுக்கு காசு கொடுத்து விட்டு அவனை வீட்டுக்கு அமுச்சு வச்சார். அவன் பிழைக்கிறதுக்கு இன்னொரு வேலையும் அவனுக்கு ஏற்படுத்தி தந்தார். பாடம் பெருசு, ரொம்ப பெருசு. சாகிற வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாரு: இனி யாரையும் கை நீட்டி அடிக்கவே கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அவர் சாகிற வரைக்கும் யாரும் கை நீட்டி அவரை அடித்ததே கிடையாது. அவருக்கு 3 குழந்தைங்க: சுதா, பிரியா, செந்தில் அப்படின்னு.
எந்த சூழ்நிலையிலையும் அவர் அவங்க குழந்தைங்களை பிரிஞ்சதே கிடையாது. ஒரு தீவிர ஆன்மீகவாதியாக வாழ்ந்தார். தான் இஷ்ட தெய்வமான முருகரை நினச்சே வாழ்ந்தார். அவருக்கு ஆண்பளை குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரியவரை போய் பார்க்கும்போது ஒரு படத்தை கொடுத்து, இதை வச்சு நீ பூஜை பண்ண, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், ஆனால் அவனுக்கு நீ செந்தில்குமார்னு பேர் வைக்கணும்னு சொன்னார். ஒரு திருச்செந்தூர் முருகனோட படம் அது. அவர் வீட்டு வாசலில் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கும் அது இருக்குது. அந்த படம் வச்சா கோவம் வரும் அப்படின்னு பல பேர் அவரை தடுத்தாங்க. சாமி இருக்கிறதுனால எதுவுமே வராது, மனசில் நல்லது நினச்சி நல்லது பண்ணால் நல்லது தான் வரும்னு நினச்சார். அது மாதிரியே ஒரு பையன் பிறந்தான். அவருக்கு அந்த பேரும் வச்சாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாம் பல பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. பொண்ணு 17 ஸ்கூலில் படித்தாங்க. 2 பசங்களும் 13 ஸ்கூலில் படித்தாங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகாரிங்க தான் குழந்தைங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க மட்டும்தான் மாறுவாங்க. ஆனால் இவர் மட்டும் அவர் குடும்பம் எப்பயுமே அவரோட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். எப்போ வேணும்னாலும் அவருக்கு பணிமாற்றம் நடக்கும், எங்கே போகணுன்னாலும் போவார். ஆனால் அவர் அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு தான் போவார். தன்னை விட்டு அவங்க பிரியவே கூடாது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். தன்னோட கூட பிறந்தவங்களையும் தான் பொண்டாட்டி கூட பிறந்தவங்களையும் சரிசமமாக அன்பாக பார்த்தாரு. ரொம்ப நாள் கழித்து ஒரு தெரிஞ்சவர்கிட்ட அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்பா கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. கோவம் வந்துச்சு. தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆமாண்டா, உங்கள் அப்பா தண்ணி அடிப்பார். ஒரு காலத்தில் நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருந்தார், ஸ்மோக்கும் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு தடவை கூட அவர் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. அந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு. அவர் இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணுவார். தன்னோட குழந்தைங்கள டெய்லி ராத்திரி போய் அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் அவர் தூங்குவார். அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் நைட்டு கூட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தன்னோட பையனுக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவர் தூங்கினார். அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுலையும் ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் வாழ்ந்தவர். நம்ம எல்லாம் படம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு படமாக மட்டுமே தான் பார்ப்போம். ஆனால் தான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தாரு. தன்னோட பையனை கூப்பிட்டு ஒரு சீனை பார்க்க சொன்னார். அதில் அவன் தன்னுடைய தந்தையை பற்றி சொன்னோன்னே கோவப்பட்டு பிரபு பயங்கரமாக அடிச்சிருவான். அந்த சீனை மறுபடியும் போட்டு காமிச்சார். அவரோட பையன் அவர் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படம் அக்னி நட்சத்திரம். பல காரணங்களுக்காக பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அவர் சொல்கிற வசனம், யூ லூஸ் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல், யூ லூஸ் எவ்ரிதிங். யாராவது உன்னை சின்னதாக தூண்டி விட்டால் போதும், உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் ஃபுல்லாக அதில் போயிடுது. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் பையனுக்கு அறிவுரை சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அவரோட பையன் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையும் தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பாடத்தை அந்த படம் மூலயமா சொல்லி கொடுத்தாரு. நினச்சி பாருங்கள், அந்த படம் வரும்போது 10 வயசு கூட இருக்காது. ஆனால் அந்த பையனுக்கு உட்கார வச்சு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்காரு. யார் எந்த வயசில் இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப 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 தீர்மானமாக வாழ்ந்தார். பழனியில் ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு நாள் போய் பார்த்தோம். அப்போது அவர் ஓடி வந்து அந்த அம்மாவோட காலில் விழுந்து அக்கா அப்படின்னு ஆசையோடு வந்து விழுந்தார். எல்லாரும் முன்னாடியும் வந்து எப்படி ஒரு காலில் விழுறாரு அப்படின்னு பார்த்தா ராஜேந்திர பாண்டியனோட பொண்டாட்டி அப்படின்றதும் அந்த அம்மாவுக்கு அவங்க வேலை வச்சுருந்த அன்பும் தான் காரணம். இதுக்கு காரணம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, பழகின பழக்கம், மனுஷங்க அவங்க நேசித்த விதம் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. யார் அந்த அதிகாரி அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் இவங்களோட அலுவலகத்தில் இவர் கீழே வேலை பார்த்த, கிளரிக்கல் லெவலில் வேலை பார்த்த ஒருத்தவங்களுடைய 2 பசங்க, 2 பையனையும் நல்லா படிக்க வைங்க, இந்த எக்ஸாம் எழுத வைங்க, அந்த எக்ஸாம் எழுத வைங்கன்னு சொல்லி ஒருத்தர் போலீஸில் எஸ்பியாகவும் இன்னொருத்தர் ரிசர்வ் போலீஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரையும் சமீபத்தில் போய் பார்த்தேன். அப்போது நீங்கள் தான் ஐயாவோட பையனா அப்படின்னு தொட்டு தொட்டு பார்த்து அழுதுட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் ஹாலில் ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. தேனியில் அவர் வேலை பார்த்த பல பேரோட வீட்டுக்கு போயிருந்தோம். எல்லார் வீட்லேயும் ஹாலில் அவரோட ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. சொந்தக்காரங்க கூட அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ மாட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் கூட வேலை பார்த்த ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது அப்பாவை பற்றின பெருமை மட்டும் கிடையாது, அந்த தேனி மக்கள் அவங்க பற்றின பெருமையும் தான். அது எல்லாத்த விட மதுரையில் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, நீ தான் ராஜேந்திர பாண்டியன் பையனா அப்படின்னு கேட்டார்.
ஆமாம் அப்படின்னேன். உனக்கு எதாவது பண்ணணுன்னாரு, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 நாள் கழித்து மதுரையில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பையனுக்கு ஒரு பெரிய செயின் வாங்கி போட்டார். ஏங்க அப்படின்னு கேட்டான். நான் ரிட்டையர் ஆனேன்ப்பா, ரிட்டையர் ஆன அன்னைக்கு நைட்டு அப்பா முதல்ல எனக்கு இந்த வேலை வாங்கி தந்தது ஞாபகம் வந்துச்சு. ஸ்வீட் எடுத்துகிட்டு போனேன், காசு வேஸ்ட் பண்ணாத, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ, ஸ்வீட்டெல்லாம் கொடுக்காத, எடுத்துகிட்டு போனாரு. அவர் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, அப்பாவுக்கு எதுவும் பண்ண முடியல, உங்கள் குழந்தைக்காவது நான் இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு செயின் போட்டார். அந்த அளவுக்கு நேசமும் பாசமும் பல பேர் அவர் மேலே வச்சுருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் பண்ண முடியும். அவரை மாதிரி இல்லாட்டி கூட எந்த விதத்துலையாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு போனால் நம்ம உடம்புல விட்டு போனாலும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாழ்க்கை உண்டு. நல்லா வாழலாம்.